காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 13. நாங்க கிளம்புறோம். நான் உன்கிட்ட பேசினதுல எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கை குவித்து விட்டு விஜயா பத்தி சொல்ல, ராஜ் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இளவரசி அழைக்க என்ன என்பது போல் உணர்ந்தான். உஷா என்று கூறி இளவரசி தயங்க, சொல்லுங்க என்றான். நீங்களும் உஷாவும் விரும்புறதா உஷா சொல்லிச்சு என்று இளவரசி கூற, ஆனா அதுக்கு உங்க அண்ணா ஒத்துக்கணுமே என்று பதில் கூறினான். தம்பி, அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல, உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா என் வயசு இருக்கும், சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க, மரியாதைலாம் வேண்டாம் என்றான். அவனை மகன் என்று சொன்னது அவளது நெஞ்சை நிறைத்தது. அவன் சொல்லாவிட்டாலும் உறவு முறையில் மகனாகத்தான் வரும். மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வாராமல் ஒரு நொடி திணறியவள் சமாளித்து கொண்டு, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அண்ணன்கிட்ட பேசி பார்க்கலாம், நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்கெல்லாம் வராங்க, நீங்கள் சனிக்கிழமை வாங்க. பொண்ணு கேட்குறது அப்புறம், எப்படி பார்த்தாலும் அத்தை பசங்க மாமா பசங்க வீட்டுக்கு வரதில் என்ன இருக்குது? முதல்ல உறவை பலப்படுத்தி கொள்ளட்டும், அதுக்கப்புறம் நானே எடுத்து சொல்கிறேன் என்று கூறினாள். வரலாம், ஆனால் அவர் எதுவும் சொல்வாரோ கொஞ்சம் யோசனையாக இருக்குது. என்ன சொன்னால் பரவாயில்ல, அப்பாவை ஏதாவது மரியாதை குறைவாக பேசிட்டா என்று அவன் இழுக்க, அதெல்லாம் பேச மாட்டார், வாங்க பார்த்துக்கலாம் என்று கூறி அனுப்பி வைத்தாள்.